ஓம் சக்தி. பெண்களுக்கு தியானம். பெண்கள் பகல் 12 மணிக்கு தியானம் செய்ய வேண்டும். மனக்கட்டுப்பாட்டுடன் தியானம் செய்ய வேண்டும். இரவு வேளையிலும் வீட்டில் தியானம் பழகலாம். ஆனால் உங்களால் அது முடியாது. மாதவிலக்காக இருந்தாலும் கூட 10 அல்லது 15 நிமிடங்கள் தியானம் கடைபிடிக்க வேண்டும். தியானம் நிதானத்திற்கு வழிவகுக்கும். நாளைய வளர்ச்சிக்கு ஆன்மீகத்தில் வழி உண்டு. வாடுகிற நேரத்தில் வாடியும், பாடுகிற நேரத்தில் பாடியும், அழுகிற நேரத்தில் அழுதும் உங்களிடத்தில் ஆன்மீகத்தை வளர்த்து வருகிறேன். வெளிவேடம் தேவையில்லை. மனத்தையும் காமத்தையும் கட்டுப்படுத்தத்தான் தியான பயிற்சி அளிக்கிறேன். தியானம் இருக்கும்போது இடுப்பு வலி, விலாவலி, முதுகுவலி, கழுத்து வலி முதலியன ஏற்படும். படிப்படியாக 10, 20, 30, 40 நிமிடம் என்று நேரத்தை கூட்டிக் கொண்டே வர வேண்டும். அதன் பின் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இந்த தடைகளை எல்லாம் கடந்துதான் நீங்கள் முன்னேறி வர வேண்டும். பிறகு கட்டுப்பாட்டுடன் 40 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை பொறுமையாக தியானம் இருந்தால் நீங்கள் 1/4 பங்கு ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம். தியானத்தை நிதானத்தால் தான் கட்டுப்படுத்த முடியும். வெள்ளத்தை தடை செய்ய வேண்டுமானால் தொடக்கத்திலேயே கட்டுப்படுத்த முடியாது. வெள்ள நீரை சிறிது வடிந்து போகும்படி விட்டு அதன் பிறகுதான் கட்டுப்படுத்த முடியும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.